தீ பரவட்டும். சொற்போர் 2 14/3/1943 மாலை 6 மணிக்கு சேலம் செவ்வாய்ப்பேட்டை தேவாங்க பாடசாலை மண்டபத்தில் கம்பராமாயணம், பெரிய புராணம் ஆகியவை ஒழிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றிய சொற்போர் பெரியதோர் கூட்டத்தினர் முன்னிலையில் நடைபெற்றது. மேற்படி ஏடுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று திராவிட நாடு ஆசிரியர் CN அண்ணாதுரை பேசினார். ஒழிக்க வேண்டாம் என்பது பற்றி பேராசிரியர் சோமசுந்தர பாரதியார் சொற்பொழிவாற்றினார். சேலம் கல்லூரி தலைமை பேராசிரியர் தோழர் A. ராமசாமி அவர்கள் தலைமை வகித்தார். மேற்படி சொற்போர் எக்கட்சி கழக சார்பிலுமின்றி பொதுவான முறையிலே நடத்தப்பட்டதுடன் சொற்போரின் போக்கும் மிக கண்ணியமான முறையிலே இருந்தது. தலைவர் முன்னுரை. தலைமை வகித்த தோழர் A. ராமசாமி அவர்கள் பேசியதாவது: தாய்மார்களே, நண்பர்களே, இன்று நமக்கெல்லாம் ஒரு அரிய விருந்து. கம்பராமாயணம், பெரிய புராணம் ஆகியவைகள் ஒழிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றி இரு தமிழ்நாட்டு தலைவர்கள் சொற்பொழிவாற்றப் போகின்றனர். இரு தலைவர்களும் அறிவாளிகள், பொதுமக்கள் பணியாற்றுபவர்கள். இவர்களை அறியாதோரை. எனவே இவ்விருவரின் சொற்போர் சுவையுள்ளதாகவும் பயன் தருவதாகவும் மேலான முறையினதாகவும் இருக்கும். நீங்கள் காய்தல் உவத்தலின்றி இருவரின் சொற்பொழிவுகளையும் கேட்க வேண்டுகிறேன். கடைசியில் நான் என் கருத்தை கூறுவேன். முதலிலே தோழர் அண்ணாதுரையை பேசும்படி நான் அழைக்கிறேன். தோழர் அண்ணாதுரை பேச்சு. தலைவர் அவர்களே, தோழர்களே, 2 தலைவர்கள் இன்று இங்கு வந்துள்ளனர் என்று கூட்டத் தலைவர் கூறினார். வந்திருப்பது ஓர் தலைவரும் அவருடைய ஓர் தொண்டனுமேயாகும். நடைபெறப் போவதும் சொற்போர் என்று நான் கருதவில்லை. அவர் தூவிய உணர்ச்சி எனும் வித்தால் விளைந்த கருத்தை அவரிடம் காட்டுவதே இன்று நடைபெறப் போகும் நிகழ்ச்சியாகும். சேலத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது, நீ வர வேண்டும் என்று எனக்கு அன்பழைப்பு வந்தபோது பத்திரிகைகளிலே நான் 2 செய்திகள் கண்டேன். ஒன்று, சின்னாட்களில் சேலத்தில் இலக்கிய பாதுகாப்பு மாநாடொன்று நடத்தப் போவதாக ஓர் அறிக்கையும், நாங்கள் புராண ஒழிப்பு கிளர்ச்சி செய்வது பாபம் என்று ஓர் எச்சரிக்கையும் கண்டேன். எமது செயலை பாரதியார் பாவம் என்றும் கருதமாட்டார் என்பது எனக்கு தெரியும். பாவம் புண்ணியம் என்பவைகளுக்கு அவர் கொண்டுள்ள கருத்தை நான் அறிவேன். மற்றொரு செய்தி என்னெனில், மின்சார வாய்வேகம் படைத்த ஓர் அமெரிக்க தூதர் பிரிட்டனிலே பேசுகையில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அனுப்பிய உதவிகளை பற்றி ரஷ்யா வாய் திறக்கவே இல்லை என்று புகார் செய்தார். நேச நாடுகளிடையே பேதமூட்ட வேண்டும் என்ற சூதெண்ணம் கொண்ட அச்சு பிரசாரகர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாகிவிட்டது. அதுபோல பாரதியாருக்கும் சுயமரியாதைக்காரர்களுக்கும் பேதமூட்ட ஆரிய அச்சு இச்சொற்போரை பயன்படுத்தி கொள்ளுமோ என்று அஞ்சினேன். ஆனால் அதே பத்திரிகையில் மாஸ்கோ ரேடியோ ரஷ்யா அமெரிக்காவிடமிருந்து பெற்ற உதவிகளின் அட்டவணையை தெரிவித்து அச்சு பிரச்சாரத்தின் முயற்சியை முறியடித்த செய்தியை கண்டேன். அதுபோன்றே இன்று தலைவர் பாரதியாரால் தமிழரும் தமிழ்நாடும் தன்னுணர்வாளரும் பெற்ற உதவி, ஆக்கம், எழுச்சிகளை நான் மறக்கவில்லை என்பதை கூறுவதுடன், எமக்குள் பேதமூட்ட ஆரியர் முனைந்தால் ஏமாறுவர் என்பதையும் எடுத்துரைப்பதுடன் எம்மை பிரிக்க முடியாது என்றும் உறுதியாக கூறுகிறேன். கட்டாய இந்தியை எதிர்த்து போராடிய காலத்திலே நெறித்த புருவமும் கொதித்த இரத்தமும் முடித்த நெஞ்சும் மூறுக்கேறிய மீசையும் இன்று ஆரியத்துக்கு துணை போகாது என்பதை நான் அறிவேன். ஆகையால் இன்று நடைபெறும் சொற்போர் என்பது மேலான முறையிலே மட்டுமல்ல, நேச முறையிலேயே நடைபெறும். கம்பராமாயணம், பெரிய புராணம் ஆகியவைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சுயமரியாதைக்காரராகிய நாங்கள் சொல்லி வருகிறோம். தக்க காரணங்களை காட்டி மேற்படி நூற்கள், கற்பனை கதைகள், ஆரிய மார்க்கத்தை புகுத்தும் கருவிகள் ஆரியர்களை மேன்மைப்படுத்தவும் தமிழரை இழிவுபடுத்தவும் அடிமைப்படுத்தவும் அவை பயன்படுகின்றன. எனவே தமிழரின் நெறி, வாழ்வு, தன்னரசு ஆகியவற்றிலே அக்கறை கொண்ட நாம் இந்நூல்களால் தமிழரின் வாழ்வும் நெறியும் அரசும் மானமும் கெடுவதால் அவைகளை ஒழிப்போம், தீயிலிடுவோம் என்று கூறுகிறோம்.
கூடாது என்று கூற பாரதியார் வந்திருக்கிறார். ஆனால் இத்தகைய உணர்ச்சியை நாங்கள் பெற்றதே அவர் போன்றோரின் அறிவுரைகளை கேட்டதனால்தான். தமிழர் தனி இனத்தவர் பன்னெடுங்காலம் பண்புடன் வாழ்ந்து பாரோர் புகழ வாழ்ந்து கலை செல்வங்களை கண்டவர். இந்தியா என்னும் உபகண்டத்திலே பல இனங்கள் தம் தம் கலைகளுடன் உள்ளன. தமிழ் இனத்துக்கு தனிக்கலை ஒன்று உண்டு. வெவ்வேறாகவும் தனித்தனியாகவும் தனி பண்புகளுடனும் விளங்கி வந்த ஆரிய திராவிட கலைகள் கலக்க நேரிட்டது. ஒரு பெரும் கேடாக முடிந்தது. அத்தகைய கலப்பு நூற்களை கம்பராமாயணமும் பெரிய புராணமும் தமிழனுக்கு தனிக்கலை உண்டென்றேன். சங்க நூற்கள் அக்கலை செல்வத்தை காட்டுகின்றன. தனியான கலையுடன் தனியான வாழ்வும் தனி அரசும் பெற்று வாழ்ந்த தமிழர் பின்னர் தாழ்ச்சியுற்று தன்மானம் இழந்து தன்னரசு இழந்ததற்கு காரணம் கம்பராமாயணம் பெரிய புராணம் போன்ற ஆரிய கற்பனைகளை உள்ளடக்கிய கலப்பு கலையை தம் தலைமேற்கொண்டதனால்தான் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இராமாயணம் என்பதே ஆரிய திராவிட கலை போராட்டம் என்று பல்வேறு அறிஞர்கள் கூறியிருப்பதையும் ஆதாரங்கள் காட்டுவதையும் நீங்கள் அறிவீர்கள். எனவே தமிழரின் தனிச்சிறப்புகளை கெடுத்த நூற்கள் ஒழிக்கப்பட்டு தமிழன் தனி இனம், தனி பண்பு படைத்தவன், தனி கலையுடையவன், தனி அரசு கேட்பவன் என்பதை வலியுறுத்தி பெற வேண்டும். தமிழன் இழந்துவிட்ட தன்மானத்தையும் தன்னரசையும் மீண்டும் பெற இதுவே தக்க வழி. 2 ஆண்டு காலத்திலே இஸ்லாமியர் தனிநாடு கேட்கும் கிளர்ச்சியை பலப்படுத்திவிட்டனர். தமிழரின் முயற்சியோ சீர்திருத்த கிளர்ச்சியோ பயன்தர காணோம். சுயமரியாதைக்காரரின் சீர்திருத்த முயற்சிகளை ஆரியம் கெடுத்து குலைத்து வருகிறது. இஸ்லாமியர் 2 ஆண்டிலே இவ்வளவு வலிமை பெற்று தனியரசு கேட்பதன் காரணம் அவர்கள் ஏற்கனவே தனிக்கலை தனி நெறி கொண்டு இந்துக்கள் என்பவரின் நெறி கலை ஆகியவை வேறு தமதல்ல என்பதை தெரிந்து வாழ்ந்து வருவதனால்தான். தமிழரோ ஆரிய மார்க்கத்தையும் கலையையும் தமதென கருதி கொண்டு ஆரிய கற்பனைகளை தமிழ் கலையிலே கலக்கி கொண்டதனாலேயே இன்று தமிழர் என்ற தனி உரிமைக்கோ தன்மானத்துக்கோ தன்னரசுக்கோ போரிட முடியாத நிலை பெற்றனர். எனவே தமிழரும் இஸ்லாமியர் போலவே தங்களின் தனிக்கலையை போற்றி பிற இனக் கலையை ஒழித்து வாழ்ந்தால்தான் சுயமரியாதையுடன் வாழ முடியும். ஆகவேதான் கம்பராமாயணம் பெரிய புராணமாகிய ஆரிய நெறி கூறும் ஏடுகள் பொசுக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறோம். கம்பராமாயணத்திலே எந்த சருக்கத்திலே எத்தனையாவது பாடலிலே தமிழர் இழிவுபடுத்தப்பட்டு ஆரியர் உயர்த்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது? படித்து காட்டுங்கள் கேட்போம் என்று பண்டிதர்கள் கேட்கின்றனர். கம்பராமாயணத்திலே இன்ன பாட்டினால் தமிழன் இழிவுபடுத்தப்படுகிறான், ஆரியன் உயர்த்தப்படுகிறான் என்று நாங்கள் சொன்னதுமில்லை, அது அவசியமும் இல்லை. அந்த ஆராய்ச்சியில் அல்ல நாங்கள் ஈடுபட்டிருப்பது. கம்பராமாயணத்தின் கருத்தினால் அதை கற்று மக்கள் வாழ்க்கையிலே அமைத்து கொள்ளும் கொள்கைகளால் ஆரியம் உயரவும் தமிழர் தாழவும் ஆரியர் ஆதிக்கம் செலுத்தவும் தமிழர் அடிமையாகவுமான விளைவு நேரிட்டது என்பதே நாங்கள் கூறுவது. அத்தன்மையான விளைவை தரும் ஏடுகள் இனி வேண்டாம் தமிழருக்கு என்று கூறுகிறோம். கலப்பற்ற தனித்தமிழ் கலையுடைய தமிழருக்கு கற்பனையும் ஆரிய நெறியும் நெளியும் கலை எதற்காக இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆகவே பாடலை பாடி பதம்பிரி பொருளுரை என்று கேட்பது முறையாகாது. மேற்படி நூல்களை மக்கள் அறிந்தால் அவர்கள் கொண்ட கருத்து என்ன, அதன் விளைவு என்ன, அதன் பயனாக இன்று தமிழன் அடைந்துள்ள நிலை என்ன என்பது எமது கேள்வி. 190 பேர் தற்குறிகளாக உள்ள நாட்டிலே பிற இனத்தின் உயர்வுக்கும் ஆதிக்கத்துக்கும் பயன்படும் ஏடுகள் மனதில் பதியும்படி செய்வது முறையாகுமா? அங்கனம் பிற இனத்தின் கலையிலே ஊறும் மனம் இன எழுச்சி பெற முடியுமா? இனமானம் கோரவோ தனியரசு பெறவோ முடியுமா என்பதை யோசிக்க வேண்டுகிறேன்.
ஆகவே தமிழனின் தன்மானத்துக்காகவும் தன்னரசுக்காகவும் போராடும் சுயமரியாதைக்காரர்கள் அந்த முயற்சிக்கு குறுக்கே நிற்கும் ஏடுகளை கொளுத்துவோம் என்று உரைக்கின்றனர். இராமாயணம் வைணவருக்கு மேலான நூல். பெரிய புராணம் சிவனடியார்களின் பக்தியை விளக்கிடும் நூல். சைவம் வைணவம் எனும் இரு மார்க்கங்களையும் பின்பற்றும் தமிழ் மக்கள் முறையே பெரிய புராணம் கம்பராமாயணம் ஆகிய இரு நூற்களையும் தமது மார்க்க நூற்களாக கொள்கின்றனர். வைணவம் சைவம் எனும் இரண்டும் இந்து மார்க்கத்தின் கிளைகள். தமிழர் இந்துக்கள் அல்லர். தமிழருக்கு தனி நெறி உண்டு என்றாலும் இவ்விரு மார்க்கங்களையும் தழுவிக்கொண்டு தமிழர் தம்மை இந்துக்கள் என்று கருதி வருகின்றனர். நெறியை விட்டு ஆரிய நெறியாகிய இந்து மார்க்கத்தை கொண்டு தம்மை இந்துக்கள் என்று கருதி கொள்வதால் தமிழர் தாங்கள் தனி இனம் என்பதை மறந்து இந்துக்களில் ஓர் பகுதி என்று எண்ணி தன்மானத்தையும் தன்னரசையும் இழந்தனர். இதற்கு கம்பராமாயணமும் பெரிய புராணமும் பயன்படுகின்றன. எனவே அவைகளை கொளுத்தி காட்டி, தமிழரே, இவை இந்துக்களுக்கு மார்க்க நூற்கள், தமிழருக்கு அல்ல. தமிழருக்கு தனி நெறியும் தனிக்கலையும் உண்டு என்று இன எழுச்சியை உண்டாக்கி தமிழருக்கு தனி அரசு கிடைக்கச் செய்ய வேண்டும் என்பது எமது திட்டம். தமிழர்களுக்கு ஆரிய மார்க்கமாகிய இந்து மதத்தின் இரு கிளை நூற்களான கம்பராமாயணமும் பெரிய புராணமும் கூடாது என்று கூறுகிறோம். அவைகளிலே ஆபாசங்களும் ஆரிய கற்பனைகளும் உள்ளன. ஆரிய மார்க்கத்தை பரப்ப உதவுகின்றன. தமிழருக்கு ஆரிய மார்க்கம் தீங்கே தரும். ஆகவே தமிழர் எழுச்சி பெற ஆரியத்தை ஒழிக்க வேண்டும். அதற்காகவே ஆரியத்தை வளர்க்கும் மேற்படி நூல்களை கொளுத்த வேண்டும் என்று கூறுகிறோம். கம்பராமாயணம் ராமகாதை. ராமன் 10 அவதாரங்களிலே ஒருவன். தசாவதாரம் மகாவிஷ்ணுவின் லீலை. வைணவ மார்க்கம். ராமன் தெய்வமாக வணங்கப்பட்டு வைணவத்தை தமிழர் தமது என்று கொண்டதற்கு துணை செய்த நூல் கம்பராமாயணம். ராமனை தேவனாக தமிழர் பூசிக்கவும் தசாவதாரங்களில் ஒன்றெனக் கொண்டு தொழவும் கம்பராமாயணம் உதவுகிறது. தமிழர்கள் கம்பராமாயணத்தை பாராயணம் செய்து ஆரிய மார்க்கம் கூறும் தசாவதாரத்தை நம்பி அதில் ஒன்றாகிய ராமனை தொழுது ஆரியத்துக்கு அடிமைப்படுகின்றனர். தமிழனின் தனியான நெறியிலே அவதாரங்கள் எடுக்கும் ஆண்டவன் கிடையாது. இன்று தமிழன் அவதாரங்கள் லீலைகள் என்பவைகளிலே நம்பிக்கை வைத்து அதற்கேற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட காரணம் இராமாவதார லீலை கூறும் கம்பராமாயணத்தை போற்றி படித்து வருவதால்தான். தமிழன் தன் சொந்த நெறிக்கு பகுத்தறிவு துறைக்கு செல்ல வேண்டுமானால் ஆரியத்தை புகுத்தும் ராமகாதையை ஒழிக்க வேண்டும். எனவே கம்பராமாயணத்தை கொளுத்தட்டும் என்று கூறுகிறோம். பெரிய புராணமும் ஆரிய முறையான வர்ணாசிரமத்தை தமிழர் அப்படியே கொண்டு ஒழுகச் செய்கிறது. பிள்ளையை கரியாக்கிய சிறு தொண்டரும் மனைவியை அனுப்பி வைத்த இயற்பகையும் பகுத்தறிவை பாழ் செய்வது தெரிந்ததே. சிலர் பெரிய புராணத்திலே சமரசம் காணலாம் என்று கூறுகின்றனர். ஆவுரித்து தின்றுழலும் புலையனேனும் சிவனடியாராக இருந்தால் மோட்சம் பெறுவர் என்று சிவனடியார் கதைகள் கூறுகின்றன என்று சொல்லி பெரிய புராணத்தில் இவ்வித அடியார்களின் வரலாற்றை கூறுவதனால் அது சமரசம் போதிக்கிறது என்று பேசுகின்றனர். புலையனேனும் என்பதிலே உள்ளவும் எதை காட்டுகிறது என்று கேட்கிறேன். ஜாதி முறைகள் போக வேண்டும் என்ற சீர்திருத்த போதனை அல்ல பெரிய புராணம். ஜாதியிலே உயர்வு தாழ்வு உண்டு. தாழ்ந்த குலத்திலே ஒருவன் பிறந்தாலும் பக்தி செய்தால் முக்தி பெறலாம், மேன்மையுறலாம் என்பதே பெரிய புராணத்தின் படிப்பினை. ஜாதிகள் ஒழிக்கப்பட்டு மக்கள் சமமாக வாழ வேண்டும் என்ற கிளர்ச்சிக்கு சாதியில் இழிந்தவனாக இருப்பினும் பக்தியால் உயரலாம் என்று போதிப்பது என்ன பலன் தர முடியும்? சாதி முறை மட்டுமல்ல, குலத்திற்கோர் தொழில் என்றுள்ள வர்ணாசிரமம் பெரிய புராணத்திலே அப்படியே காணப்படுகிறது. வைசியர் வியாபாரம் செய்கிறார், வேளாளர் உழுகிறார், குயவர் மண்பாண்டம் செய்கிறார், வெளுப்பவன் ஆடையை வெளுத்து கொண்டுதான் இருக்கிறான். ஆதி திராவிடன் ஆண்டையிடம் அடிமை வேலை செய்து கொண்டுதான் வருகிறான். வார்த்தா திட்டம் போல்
குலத்திற்கோர் தொழில் என்ற வர்ணாசிரம முறை ஆரிய ஏற்பாடு அப்படியே பெரிய புராணத்திலே இருக்க காண்கிறோம். திருநீலகண்டர் வீட்டிலே மட்பாண்டங்கள் தான் உள்ளன. துணி துவைப்போன் பக்தனாக இருக்கிறான். ஆனால் துணி துவைக்கும் குலத்தொழில்தான் செய்கிறான். எனவே பெரிய புராணம் படித்தவர் சாதிகள் பல இருப்பின் இருக்கட்டும், குலத்திற்கோர் தொழில் இருப்பின் அக்குலத்தொழிலே செய்வோம். ஆனால் பக்தி செய்தால் எந்த குலமாக இருப்பினும் மேன்மையடையலாம் என்று நினைக்க முடியுமே தவிர சாதி பேதம் ஒழிய வேண்டும், வர்ணாசிரமம் போக வேண்டும் என்ற பாடத்தை, உணர்ச்சியை பெரிய புராணத்தை படித்து பெற முடியாது. இன்று நமக்கு வேண்டியது சமத்துவ உணர்ச்சி, ஆரியத்தால் கெடும் நிலையை மாற்றும் துணிவு. இதற்கு பெரிய புராணம் பயன்படாததுடன் சாதி இழிவுகளையும் ஆரிய முறைகளையும் பக்தியின் பெயரால் நிலைத்திருக்கச் செய்கிறது. நந்தனார் உழுது அடிமை வேலை செய்துதான் வாழ்ந்தார். தீயிலிடப்பட்டு பிராமண வடிவு பெற்று சிவசோதியில் கலந்தார் என்றுதான் சைவர்கள் கூறுவர். நந்தன் ஆதி திராவிடனாக பிறந்ததால் அடிமை வேலையே செய்தான். அதுவே முறை. அதை ஆண்டவன் மாற்றவில்லை என்பதே அத்தகைய வரலாறுகள் புகட்டும் பாடம். இது தமிழரின் தன்மானத்துக்கு பயன் தருவதாகாது. இவைகளிலே நயம் உண்டு, அது கெடுமே என்று கூறுகின்றனர் புலவர்கள். நாங்கள் கலையுடன் போரிட்டு கலையை ஒழிக்கும் வேலையில் ஈடுபடவில்லை. தமிழனின் கலை கம்பராமாயணத்தில் ஆரம்பமாகி அத்துடன் முடிகிறது என்று எந்த பண்டிதரும் கூறமாட்டார் என்று நம்புகிறேன். கலப்பு கலையும் ஆரிய பொய்க் கற்பனைகளும் புகா முன்பே தமிழன் தனியான கலையை முதல் இடை கடைச்சங்க காலங்களிலே வளர்த்தான் என்பது யாவரும் அறிந்ததே. தொல்காப்பியம் போன்ற தமிழ் நூற்களை, சிலப்பதிகாரம் போன்ற இனிமை பயக்கும் கலைகளை நாங்கள் அழிக்க புறப்படவில்லை. அவைகளெல்லாம் பாமர மக்களுக்கு தெரிய முடியாதபடியும் அவைகளை படித்து பாமரர் பயன்பெற முடியாதபடியும் செய்யும் ஆரிய கலைகளான கம்பராமாயணம், பெரிய புராணம் ஆகியவை ஒழிந்தால் தமிழன் தமிழ் கலை பயிலவும் போற்றவும் முற்படுவான். கலை உலகிலே புரட்சி தோன்றும். உலகின் பல நாடுகளிலும் கலை புரட்சிகள் நடந்தன. கலையிலே மாறுதல்கள் நடந்தன. ஜார் கால கலைக்கும் சமதர்ம கால கலைக்கும் உள்ள மாறுதலை கூறவில்லை இப்போது. ஏனெனில் அந்த ரஷ்ய நாட்டிலே சமுதாயத்திலே தலைகீழான புரட்சி உண்டாயிற்று. அதன் விளைவே கலை புரட்சி என்று கூறுவர். பயங்கர புரட்சிகளற்ற பிரிட்டனிலே கலையிலே பல மாறுதல்கள் நடந்துள்ளன என்பதை கூறுகிறேன். சாசர் கால கலைக்கும் ஷேக்ஸ்பியர் கால கலைக்கும் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், முக்தி கோரியவனின் முன்னேற்றம் எனும் நூல் எழுதிய பனியன் தீட்டிய கலைக்கும் மக்களின் சமத்துவ போதனை புரிந்த பர்ன்ஸ் கால கலைக்கும் எவ்வளவோ மாறுதல் உண்டு. உலகிலே வேறு எங்கும் ஓர் இனம் மற்றோர் இனத்தின் உயர்வு குறித்து எழுதப்பட்ட கலையை தமது என்று கொள்ளவில்லை. இங்குதான் தமிழருக்கு தனிக்கலை பன்னெடுங்காலத்துக்கு முன்பே இருந்தும் பிற இனத்தின் கலையை முன்னணி நிறுத்தினர். முதல் இடையாகிய சங்க நூற்களை விட இன்றைக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட கம்பராமாயணத்தையே மக்கள் பெரிதும் அறிவர், போற்றுவர். அதற்கு காரணம் அதிலே உள்ள ஆரிய நெறி தமிழ் மக்களை அடிமைப்படுத்தியதுதான். கம்பராமாயணத்திலே சங்க நூற்களிலே காணப்படும் அணிகளும் அலங்காரங்களும் உவமைகளும் நிரம்ப உபயோகிக்கப்பட்டிருக்கின்றன. குறள் நன்றாக நுழைக்கப்பட்டிருக்கிறது. கம்பராமாயண கவிச்சுவை என்று எதை எதை பண்டிதர்கள் எடுத்துரைக்கிறார்களோ அவைகள் கம்பனின் சொந்த சரக்குமல்ல, சங்க நூற்கள் தந்த சுவை. அந்த மூலத்தை இழக்கும்படி நாங்கள் கூறவில்லை. அந்த சுவையை ஓர் ஆரிய கற்பனைக்கு பயன்படுத்தியதால் அக்கற்பனையின் விளைவு கேடு தருவதால் அந்த ஏடு வேண்டாம் என்று கூறுகிறோம். சங்க நூற்கள் தரும் கலை நுணுக்கத்தை பயன்படுத்தி காலத்திற்கு ஏற்றதும் தமிழரின் உண்மைக்கு பயன்படுவதுமான கருத்தை உள்ளடக்கிய புது நூற்களை பண்டிதர்கள் இயற்றட்டும், நாங்கள் போற்றுகிறோம்.
தலைவர் பாரதியார் கம்பன் கவிச்சுவை போன்ற சுவையுடன் கவியேற்ற முடியும். செய்யட்டும், அத்தகைய கலை வளர்ச்சியை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் உண்மையில் கம்பராமாயணம் இத்தகைய கலை வளர்ச்சிக்கு பயன்படவும் இல்லை. கலை நுணுக்கத்தை கண்டு கம்பராமாயணத்தை 100% பேரான பாமர மக்கள் போற்றுகின்றனர் என்றும் கூற முடியாது. கம்பராமாயணம் என்றதும் அதிலே உள்ள கலை சிறப்பல்ல மக்கள் மனத்திலே தோன்றுவது ராமன் தசாவதாரத்திலே ஒருவர், அவர் லீலை படித்தால் மேலுலகம் உண்டு என்ற அந்த உணர்ச்சிதான். அந்த உணர்ச்சியை ஊட்டுவதன் மூலம் கம்பராமாயணம் தமிழர் தாழ்ச்சியுறவும் ஆரியர் உயரவும் வைக்கிறது. ஒரு உதாரணம், சுயமரியாதைக்காரர்கள் தமிழரிடையே சீர்திருத்த பிரச்சாரம் செய்கின்றனர். பார்ப்பனன் காலில் வீழ்ந்து தட்சணை தந்து மானத்தையும் பொருளையும் இழக்காதே, அவன் சாதியிலே உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்பதை ஏற்காதே, மேலுலகம் என்று நம்பி பொருளை பார்ப்பனத் தரகனிடம் தந்து அவனை உயர்த்தாதே என்று அதே மக்களிடம் கம்பராமாயண பிரசங்கம் நடக்கிறதே. அதிலே மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களிலே ஒருவராகிய ராமன் காடேகும்போது உடன் வர வேண்டிய சீதையை அழைத்து செல்லும் முன் பிராமணர்களுக்கு தானம் தந்தார் என்று மக்கள் அதை பக்தியுடன் கேட்கின்றனர். ஆண்டவனின் அவதாரமே பிராமணருக்கு தானம் தந்தார், திதி நடத்தினார், சடங்குகள் செய்தார். எனவே நாமும் பிராமணருக்கு தானம் தர வேண்டும். சூமாக்காரனின் பிரச்சாரத்தை கேட்டு மாறிவிடக்கூடாது என்று எண்ணுகின்றனர். ராமர் காடேகும் முன் பொருளை மிதிலைக்கு அனுப்பியிருக்கக்கூடாதா? அயோத்தியிலே ஏழை எளியவருக்கு கொடுக்கக்கூடாதா? தன்னிடம் பக்தி பூண்ட பரதன் தான் அனுபவிக்கட்டும் என்று பரதனிடம் சேர்ப்பித்திருக்கலாகாதா? வழி செலவுக்காகட்டும் என்று எடுத்து சென்றிருக்கக்கூடாதா? ஏன் பிராமணருக்கு தானம் தருகிறார்? எப்படிப்பட்ட சமயத்தில்? பட்டாபிஷேகம் தடைப்பட்டு அவர் காடேகும் சமயம். அந்த காலத்திலேயும் பிராமணருக்கு லாபந்தான். அதை படித்து வாழும் தமிழனின் இழவு நேரத்திலும் பிராமணருக்கு லாபமே கிடைக்க காண்கிறோம். உரிமை சமத்துவம் என்று பேசுகிறோம். இராமாயணத்தின்படி சம்புகன் எனும் தமிழனுக்கு தலை போகிறது. இது என்ன பாடம் கற்பிக்கும்? இவைகளையாவது கம்பர் தமது நூலிலே மாற்றி எழுதியிருக்கக்கூடாதா? ஆரிய மன்னன் ராமன் என்பவனுடைய கதை என்ற கருத்து விளங்கவா கம்பராமாயணம் இருக்கிறது? ஆரியர் கூறும் நெறியாகிய தசாவதாரத்திலோர் அவதார மகத்துவம் அல்லவா கதை கூறுகிறது? கம்பராமாயணத்திலே காணப்படும் ஒழுக்கங்கள் என்று அதிலே வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் எவரும் கூறிடத் துணியார். வாலியை மறைந்திருந்து கொன்றது, சம்புகன் தலை உருண்டது முதலியவற்றை உயரொழுக்கம் என்று உரையார். உயர்ந்த ஒழுக்கம் என்று வேறு சிலவற்றை கூறிடுவர். அத்தகைய ஒழுக்கத்தை கொண்டிருந்த தமிழர் பலரை பற்றி பண்டை தமிழ் நூற்களிலே கூறப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த பெயர்கள் இன்று மக்களுக்கு தெரிவதில்லை? ஏன் பண்டை தமிழ் நூற்களிலே விவரிக்கப்பட்டிருக்கும் தமிழ் வீரர்களை தமிழர் போற்றாது ஆரியராமனுக்கு கோயில் கட்டி கும்பிடுகின்றனர்? வீர உணர்ச்சி பெற இன்று யாராவது இமயம் வரை சென்று ஆரியரை வென்ற சேரன் செங்குட்டுவன் பெயரை கூறிக்கொண்டிருக்கின்றனரா? இல்லையே. ஆனால் எந்த உணர்ச்சிக்கும் ராமா ராமா என்று உச்சரிக்கின்றனர். தமிழ்நாட்டிலே கம்பராமாயண காலத்துக்கு முன்பு கற்புக்கரசிகளாக பல தமிழ்த்தாய்மார்கள் விளங்கினர் என்று சங்க நூற்களிலே படிக்கிறோம். ஆனால் இன்றும் நமது பெண்களை ஆசீர்வதிக்கும் போது சீதை போல இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே தவிர சங்க நூற்களிலே வரும் தமிழ் பெண்களின் பெயர் கூறி வாழ்த்துவதில்லையே. ஏன்? இராமாயணத்தையே எடுத்துக்கொண்டாலும் ராமனை விட பரதனிடம் உயர்தரமான ஒழுக்கங்கள் இருந்தன என்பது விளங்குகிறது. ராமன் அரசு தனக்கு சொந்தமல்ல என்பது தெரிந்தும், பரதனுடையதே அரசு என்பது தெரிந்தும், தசரதர் தனக்கு முடிசூட்ட விழா வைத்ததை ஒப்புக்கொண்டு இராச்சியம் ஆள இசைகிறான். தனக்கு சொந்தமல்லாததை அனுபவிக்க இசைவது உயரொழுக்கமாகாது. பரதனோ தனக்கே சொந்தமான அரசையும் அண்ணனுக்கு தந்து தனக்கு அரசாளும் விருப்பமில்லை என்பதை கோரி
அரச போகத்தை தான் எவ்வளவு துச்சமாக மதிப்பவன் என்பதை காட்டுவது போல, ராமா, உன் பாதுகையை கொடு, அவை அரசாளட்டும் என்று கூறிய உயரிய ஒழுக்கமுடையவன். இன்று வரை இவ்வளவு ஒழுக்கமுள்ள பரதனுக்கு கோயில் கட்டி கும்பிட்டவர் யாராவது உண்டா? ராமா ராமா என்று கூறுவது போல் பரதா பரதா என்று கூறுபவர் உண்டா? கம்பராமாயணம் உயரொழுக்க விளக்கத்துக்காக மட்டுமே எழுதப்பட்டு உயர்ந்த ஒழுக்கமுள்ளவர்களை மக்கள் வணங்க வேண்டும் என்ற முறையிலே எழுதப்பட்டிருப்பின், ராமன் பூசைக்குரியவனாக பரதன் வெறும் ஆழ்வாரான காரணம் என்ன? அவதார மகிமைக்காகவே கம்பராமாயணம் எழுதப்பட்டதனால்தான் ராமர் கோயில்கள் எழுந்தன. இந்த சிறப்புக்காகவே கம்பர் ராமகாதை எழுதியதால் தான் இமயம் வரை சென்று ஜெயித்த செங்குட்டுவனையும் பர்மா வரை சென்று புகழ்பெற்ற ராஜேந்திரனையும் தமிழர் மறந்தனர். அயோத்தி மன்னன் மகனை ஆண்டவன் அவதாரம் என்றுரைக்கும் ஆரியத்துக்கு அடிமையாயினர். இந்த அடிமைத்தனம் போக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆரிய நூற்களை தீயிலிடுங்கள் என்று கூறுகிறோம். ராமகாதையை அவதார மகிமை என்று தமிழர் ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்ததன் காரணம், கம்பன் தன் கவித்திறனை ஆரிய கற்பனைக்கு உபயோகப்படுத்தி ஆரிய பாத்திரங்களை சற்பாத்திரங்களாக்கி தமிழர் மதித்து போற்றி வழிபடும் குணங்களின் இருப்பிடங்களாக்கி தீட்டி விட்டதுதான். ஆகவேதான் கம்பராமாயணத்தை கண்டிக்கிறோம். கம்பர் தமது நூல் எழுதிய காலம் ஆரியர் தமிழர் என்ற தனிப்பண்பும் இனக்கூறும் மறக்கப்பட்டு இரு இனமும் ஒன்றென்ற கருத்தும் தமிழ் நெறியின் என்றும் தமிழர் ஒழுவி ஆரிய நெறியை கை கொண்டுமிருந்த காலம். அக்காலத்திலே ஆரியர் திராவிடர் என்ற இன எழுச்சி பற்றி அக்கறை இல்லை. எனவே ஆரிய கலை எது, தமிழர் கலை எது என்று பிரிக்கவும், ஆரிய கலையின் கலப்பினால் தமிழர் கலை கெடும், நிலை கெடும் என்று கூறும் உணர்ச்சியும் இல்லாத காலமாக இருந்தது. ஆகவே கம்பன் எனும் கவி தன் காலத்திலே மக்கள் எதை சரியெனக் கொண்டிருந்தனரோ, எதை நெறியெனக் கொண்டிருந்தனரோ, யாரை வழிபட்டனரோ அவற்றையெல்லாம் அப்படியே எடுத்து தமது நூலிலே அமைத்தார். இன்றோ ஆரியர் தமிழர் என்ற கிளர்ச்சி வலியுறுத்தப்பட்டு ஆரிய ஆதிக்கம் அகற்றப்பட வேண்டும், தமிழர் தன்மானம் பெற வேண்டும், தனியரசு பெற வேண்டும் என்று இயக்கமுள்ள காலம். எனவே இக்காலத்துக்கு ஆரியரும் தமிழரும் வேறு வேறு அல்லர் என்று கருதிய காலத்து கவிதை புனித நூலாக இருப்பது இன எழுச்சியையும் இன விடுதலையையும் கெடுக்கும். ஆகவே ஆரிய ஆதிக்கத்தை அறுத்திட விரும்பும் தமிழருக்கு ஆரிய ராமனை அர்ச்சிக்க உரைக்கும் கம்பராமாயணம் கூடாது. கதையும் கருத்தும் அதிலே வரும் ஆரியமும் கம்பன் செய்யவில்லை. இருந்ததை மக்கள் சரியெனக் கொண்டிருந்ததை காவியமாக்கினான் என்று கூறுகின்றனர். சரி, அது கம்பனை குறை சொல்ல வேண்டாம் என்ற வாதத்துக்கு பயன்படட்டும். கம்பராமாயணம் கம்பர்கால கருத்துக்கு சரியாக இருப்பினும் இக்கால கருத்து அதற்கு நேர்மாறாக இருக்கும்போது இன்று எப்படி தமிழர் கம்பராமாயணத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் தன் காலக்கருத்தை அப்படியே எடுத்து கூறும் கவியை விட தன் காலக்கருத்தை அதற்கு முற்பட்ட காலக்கருத்துடன் தன் அறிவில் தோன்றும் கருத்துடன் ஒப்பிட்டு பார்த்து தன் காலத்திலே மக்கள் கொண்ட கருத்து ஏதேனும் தவறு என தனக்குள் தோன்றினால் அவை திருத்தி மக்களை நல்வழிப்படுத்த புது கருத்தை தன் நூலிலே தைரியமாக காட்டும் கவியையே அதிகம் பாராட்டுவேன். முதல் தரமான கவி என்பேன். கம்பர் சொற்செல்வர். தமிழ் நூற்களை அவர் எவ்வளவு செம்மையாக அறிந்திருந்தார் என்பது சங்கநூற் சுவையை அவர் தமது கவிதையில் காட்டியிருப்பதை காட்டும். அவ்வளவு திறமையுள்ளவர். தமிழர் நெறி எது என்பதையும் தன் கால தமிழர் கொண்ட கொள்கை ஆரியத்தை வளர்ப்பது என்பதையும் தெரிந்து கொண்டிருக்க முடியும். ஆகவே அவர் மக்களிடம் தமிழ் நெறி பரவும் விதத்திலே நூல் இயற்றியிருக்கலாம். அதை செய்யாது ராமகாதையை பாடினார். மக்கள் சென்ற வழி சென்றாரே தவிர
தனி வழி காட்டவில்லை. நற்கவி அதை செய்ய வேண்டும் என்பது என் எண்ணம். அவர் கால கருத்தையே அவர் கொண்டார். அது இக்காலத் தமிழர் தாழ்ச்சி எனும் விளைவே தந்தது. இனி எழுச்சியும் விடுதலையும் தமிழனுக்கு வேண்டும். அதை பெற ஆரிய கற்பனை நூற்கள் ஒழிக்கப்பட வேண்டும். கம்பராமாயணமும் பெரிய புராணமும் ஆரிய கற்பனைகளை தமிழர் நம்பி ஏற்கும்படி செய்கின்றன. எனவே தமிழர் விடுதலை பெற வீறு கொள்ள இந்நூற்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று உரைக்கிறோம். இன்று வரை பல அறிவாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இராமாயணம் ஆரிய திராவிட போராட்ட கதை என்றும் இராவணன் திராவிடன் என்றும் கூறியுள்ளனர் ஆதாரங்களுடன். இப்போது சிலர் இராவணன் ஆரியன் என்றும் வானரர் என்பது வனவாசிகள் தமிழர் அல்லர் என்றும் கூறுகின்றனர். தமிழகம் ஆரிய நாடு என்று இராமாயண காலத்து கருத்துப்படி 2 இடங்கள் குறிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பார்த்தால் வானவர்கள் என்று இராமாயணத்தில் குறிப்பிட்டவர்கள் வாழ்ந்த இடம் விந்திய மலைக்கு கீழே கோதாவரி வரை உள்ள நிலப்பரப்பிலே ஒரு பகுதியாகவே இருக்கிறது. இங்கு ஆரியர்களோ மற்றவரோ இல்லை, தமிழரே வாழ்ந்தனர். எனவே அகச்சான்று புறச்சான்று எனும் எதன்படி நோக்கினும் வானரர் என்பது பல அறிஞர்கள் கூறியுள்ளபடி தமிழரையேதான் குறிக்கும். அதுபோலவே இலங்கை மன்னனும் திராவிடனே என்பதற்கும் இவ்வாராய்ச்சி சான்றாகும். இராமாயண காலம் என்று சரித்திர பேராசிரியர்கள் தக்க சான்றுகளுடன் குறித்துள்ளனர். அக்காலத்திலே ஆரியர் வடநாட்டிலே சிறு சிறு இராச்சியங்களை அமைத்து ஆண்டனர் என்றே கூறுகின்றனர். தமிழகத்தில் ஓர் பகுதியையோ தமிழகம் தாண்டி கடலில் ஓர் தீவையோ ஆரியர் ஆண்டதாகவோ ஆரியன் மன்னனானதாகவோ கூறினதில்லை, ஆதாரமும் இல்லை. ஒப்புக்கு இராவணனை ஆரியன் என்றே வைத்து கொண்டாலும் 2 ஆரியன் வரலாறு தானே தமிழனுக்கு கலையாக இலக்கியமாக அதிலும் மார்க்கம் போதிக்கும் ஏடாக வேண்டும். இது போதாதா தமிழனுக்கு தன்மானம் இல்லை என்பதை கூற என்று கேட்கிறேன். இராமாயணத்தில் ஆபாச பகுதி போக்கிட அறிஞர்கள் செய்த முயற்சியும் புது விளக்கம் உரைத்ததும் பயன்பட்டதா? தசரதன் குறையும் கைகேயி நிறையும் என்ற நூலிலே தலைவர் பாரதியார் அவர்கள் தமது அறிவாற்றலால் இராமனுக்கு முடிசூட்ட தசரதன் முனைந்தது தவறு என்றும் அதற்கு இராமன் இணங்கியது ஒழுக்க குறைவென்றும் அழகுரை எடுத்து கூறினார். பழித்து பேசப்படும் கைகேயி நிறைகுணத்தினள், போற்றப்படும் தசரதன் குறைகுணத்தோன் என்பதை விளக்கி அரியதோர் ஆராய்ச்சி நூல் வெளியிட்டார். எத்தனை இராமபக்தர்கள் அதனை ஏற்று கைகேயியை பற்றி தமது கருத்தை திருத்தி கொண்டனர் என்று கேட்கிறேன். எத்தனை கம்பராமாயண பிரசங்கிகள், இராம நாடகமாடிகள் பாரதியாரின் மறுக்க முடியாத ஆராய்ச்சி முடிவின்படி தமது கருத்தை மாற்றிக்கொண்டனர் என்று கேட்கிறேன். ஒருவரும் இராமாவதார கதையிலே இத்தகைய உண்மைகளை தேடுவதில்லை. பாராயணம் செய்ய இராமனை பூஜித்து வீடு பெற வேண்டும் என்பதே அவர்கள் நினைப்பு. அதுதான் ஆரியத்துக்கு பலமளித்து தமிழரை கெடுக்கிறது. எனவேதான் அத்தகைய நினைப்பை தந்து நிலையை உண்டாக்கிய ஏடுகளை தீயிலிட வேண்டும் என்று கூறுகிறோம். பேராசிரியர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் சொற்பொழிவு. தலைவர் அவர்களே, சீமாட்டிகளே, தமிழ் பெருமக்களே, கம்பராமாயணத்தை எரிப்பதா வேண்டாமா என்பது பற்றிய உரையாடல் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் அதில் நான் கலந்து கொள்ள வேண்டுமென்றும் நண்பர்கள் கேட்டுக்கொண்டபோது நான் வேண்டாம் என்று தெரிவித்தேன். 3 முறை மறுத்தேன். கடைசியில் வர வேண்டுமென்று என்னை வற்புறுத்தினார்கள். கம்பராமாயணத்தை எரிப்பதா வைத்து போற்றுவதா என்ற பிரச்சனை திருக்கழுக்குன்றம் மகாநாட்டிலே தான் முதலிலே துவக்கப்பட்டது. இந்த விஷயம் ஒரு நாளில் முடிவு கட்ட முடியாது, சிந்திக்க வேண்டும். இதற்கு வாதப்போர் தேவையில்லை என்பதே என் கருத்து. இந்த உரையாடலுக்கு நான் வேண்டாம் என்று மன்றாடியும் என்னை விடவில்லை. இப்போது 2 மணி நேரம் அழகான உபன்யாசம் கேட்டீர்கள். என்னை தலைவர் என்று தந்திரமாக சொன்னார். தன்மான இயக்கத்திற்கு பெரியார் ஒருவர் தான் தலைவர், மற்றவர்கள் துணைவர்கள் என்று கூறலாமே தவிர தலைவர் என்று கூறக்கூடாது.
காங்கிரஸுக்கு எப்படி ஒரு காந்தியார் தலைவராக இருக்கிறாரோ அதுபோல தன்மான இயக்கத்திற்கு பெரியார் ஒருவர்தான் தலைவராக இருக்க வேண்டும். என் நிலை நீண்ட நாட்களாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். உபன்யாசகர் டிபேட் முறையில் பேசவில்லை. உணர்ச்சி ததும்பும் ஓர் ஆரேஷன் செய்து உங்கள் மனதை கவர்ந்திருக்கிறார். நான் இப்போது பேசி உங்கள் மனதை மாற்ற முடியும் என்று கருதவில்லை. அவரை மறுக்கும் எண்ணத்தை நான் கொள்ளவில்லை. இப்போது ஓட்டு எடுத்தால் நிச்சயமாக எனக்கு ஓர் ஓட்டும் கிடைக்காது என்பது எனக்கு தெரியும். ஆகையாலே நான் ஏதாவது பேசுவதிலே தவறினால் என் மீது கோபிக்கக்கூடாது. தண்டனை தர வேண்டியது எனக்கல்ல, என்னை வற்புறுத்தி கொண்டு வந்த நண்பர் சித்தையன் போன்றாருக்கே. நண்பர் சித்தையன் இன்றைய வாதத்தில் பெரிய புராணமும் சேர்க்கப்பட்டிருப்பதாக எனக்கு தெரிவிக்கவில்லை. ஆகையால் நான் அதை பற்றி பேசப்போவது இல்லை. தெரிவித்திருந்தால் அதையும் படித்து துருவி பார்த்து கொண்டு வந்திருப்பேன். நான் பல வருஷங்களாக வக்கீல் வேலையில் இருந்ததிலே பெற்ற ஓர் அனுபவம் என்னவென்றால், எந்த வழக்கை நடத்த வேண்டுமென்றாலும் முதலிலே எதிர்க்கட்சிக்காரர் என்னென்ன காரணம் கூறுவார் என்பதை யோசித்து பார்த்து அதற்கு சமாதானம் தேடிக்கொண்டு பிறகே என் கட்சிக்கான ஆதாரம் தேடுவது வழக்கம். அந்த முறையிலே கம்பராமாயணம் எரிக்கப்பட வேண்டும் என்று கூறுபவர்கள் சொல்லும் காரணங்களை எல்லாம் கவனித்தேன். எனக்கு நான் படித்த அளவிலே கம்பராமாயணத்தை கொளுத்த வேண்டிய அவசியமில்லை என்றே தோன்றுகிறது. உபன்யாசகர் என்னை பற்றி கொஞ்சம் விளக்கினார். தமிழர்களுக்கு இடுக்கண் விளைவிக்க ஆரியர் எது செய்தாலும் நான் எதிர்ப்பேன். தமிழர்கள் நடத்தும் எந்த தன்மான போரிலும் முன்னணியில் முதலிடத்தில் நிற்பேன். கம்பராமாயணம் எரிக்கப்படுவதை நான் எதிர்ப்பதால் பாரதி ஆரிய அடிமையாகிவிட்டான் என்று கூறாது என்னை உபன்யாசகர் அவர்களுடன் சேர்த்து கொண்டே பேசி சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள். நண்பர் அண்ணாதுரையின் பேச்சிலே நீங்கள் நம்பிக்கை வைத்தால் என்னை ஆரியருக்கு துணை போகிறவன் என்று எண்ண துணிய மாட்டீர்கள். நான் ஆரியர்களுக்கு துணை போனேன் என்று கருதினால் நண்பர் அண்ணாதுரையின் பேச்சிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று ஏற்படும். ஆரியருக்கு அடிமைப்படாத எண்ணம் எனக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்பட்டது. சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்பே இருந்தது. என்னுடைய 14வது வயதிலே எனக்கு கல்யாணம் நடந்தபோது நேரிட்டதை சொல்லுகிறேன். எட்டயாபுர சமஸ்தானத்தின் ஒரு கிராமத்திலே நாகரீக உணர்ச்சி பரவ முடியாத ஊரிலே எனக்கு கல்யாணம். நான் வைதிக உணர்ச்சி உள்ளவன், நல்ல சைவன். இப்போது இருக்கும் சைவம் போன்றதல்ல. என்னுடைய சிவனரி வேறு. இன்று சைவ பண்டிதர் கூறும் சைவம் நான் கொள்வது அல்ல. உண்மையே எனக்கு சிவம். எனக்கு கல்யாணம் பார்ப்பனரை வைத்து செய்வதாக கூறினார்கள். அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு வேண்டாம் என்றேன். சைவ ஆகமங்களின்படி பார்ப்பனர்களை சண்டாளர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. கோயில்களிலே அவர்கள் துவஜஸ்தம்பத்துக்கு அப்புறம் நுழையக்கூடாது, வந்தால் தீட்டாகிவிடும் என்று ஆகமம் கூறுவதால் அப்படிப்பட்ட சண்டாளர்களை கொண்டு நான் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றேன். என் குடும்பத்தார் திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் போய் பண்டிதர்களை கேட்டார்கள். திருநெல்வேலி பண்டிதர்கள் கூட சரியாக சொல்லவில்லை. மதுரையில் இருந்த பண்டிதர்கள் பையன் சொல்வது உண்மைதான், ஆகமம் அப்படித்தான் கூறுகிறது என்று சொன்னார்கள். பிறகு எனக்கு சைவ குருக்கள் வைத்து மனம் நடந்தது. எனது சிறிய வயதிலேயே எனக்கு அந்த நோக்கம் இருந்தது. சுயமரியாதை இயக்கத்தாலே அண்ணாதுரையாலோ அந்த நோக்கம் எனக்கு வரவில்லை. அது முதற்கொண்டு இதுவரை நான் தமிழருக்கு தன்மானம் வர வேண்டும் என்று உழைத்து வந்திருக்கிறேன். சைவ பண்டிதர்கள் பாரதி ஒரு நாத்திகன் என்று கூறுகிறார்கள். சுயமரியாதைக்காரர்கள் நான் ஆரியத்துக்கு அடிமையாகிவிட்டேன் என்று இனிமேல் கூறினாலும் கூறுவார்கள். பாரதி தோற்றுவிட்டான் என்று எழுதுவதானாலும் நான் இப்போதே வேண்டுமானால் 3 முறை கையெழுத்து போட்டு கொடுத்து விடுகிறேன். தமிழரின் தன்மானத்துக்காக நடத்தப்பட்ட போர்களிலே நான் கலக்காத போர் ஒன்றேனும் நடந்ததாக எனக்கு கவனமில்லை. நான் எதிர்பார்த்த விதமாக அவர் பேசாததால் நான் கொண்டு வந்த ஆதாரத்தை உபயோகிக்க முடியவில்லை. காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் ஒரு மகாத்மா எது சொன்னாலும் சரி என்று நம்புகிறார்கள். தன்மான இயக்கத்தினர் ஒரு பெரியார் எது சொன்னாலும் சரி என்று கொள்கிறார்கள். நான் மகாத்மாவும் அல்ல, பெரியாரும் அல்ல. நான் ஒரு சாதாரண தமிழன். கம்பராமாயணத்தை கொளுத்த வேண்டாம் என்று சொல்லி கொஞ்சம் நஞ்சம் இருக்கும் மரியாதையையும் போக்கடித்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் கம்பராமாயணத்தை கொளுத்துவது என்று முடிவு செய்திருந்தால் நான் சொல்லி அதை நிறுத்த முடியாது. ஆகவே நான் சொல்வதை கேளுங்கள், கோபமின்றி கேளுங்கள். சரி என்று பட்டால் கொள்ளுங்கள்,
இல்லையென்றால் பாரதிக்கு வயதாகிவிட்டது, ஏதோ கூறினான் என்று தள்ளிவிடுங்கள். தமிழ்நாட்டிலே இனிமேல் ஆரிய ஆதிக்கம் நிலைநாட்ட முடியாது என்பதை ஆரியரே இப்போது அறிவர். தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை ஆரியர் அடக்க முடியாது என்பதை இந்தி போராட்டத்தின் போது நாம் பார்த்தோம். புத்தர் தோற்றார், ஜீனர் தோற்றார், இந்த பாரதிய ஆரியத்தை அழிக்க முடியும் என்று சிஆர் சொன்னார். ஆனால் அவரே பிறகு வேறொன்று சொன்னார் என்று நண்பர்கள் கூற கேட்டு மகிழ்ந்தேன். இந்த இந்தி சனியனுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் இதிலே கை வைத்தே இருக்க மாட்டேனே என்று அவர் தம் நண்பர்களிடம் கூறினாராம். கம்பராமாயணத்தை எரிக்கக்கூடாது என்று இரு பிரிவினர் கூறுகின்றனர். கம்பராமாயணம் ஒரு பெரிய சமய நூல், ஆகையினால் அதை எரிக்கக்கூடாது என்று ஒரு பிரிவினர் கூறுகின்றனர். மற்றொரு பிரிவினர் அது ஒரு சிறந்த கவி, ஆகவே அதை எரிக்கக்கூடாது என்று கூறுகின்றனர். ஒரு சிறந்த கவியை எரிப்பது நல்லதல்ல என்றே நான் கூறுகிறேன். அது தமிழ்நெறியல்ல. ஆபாச கருத்துக்களை எரிக்க செய்யப்படும் முயற்சியிலே நான் தொண்டு செய்ய முன்வருவேன். நூலை எரிப்பதால் ஆபாச கருத்தை எப்படி அழிக்க முடியும்? கம்பராமாயணத்திலே தசாவதார கருத்து இருக்கிறது, ராமனை தெய்வமாக்கி இருக்கிறது. அது வைணவ நூல் என்று உபன்யாசகர் சொன்னார். இதெல்லாம் கம்பனா உண்டாக்கினான். அவன் கால தமிழர் கொண்ட கருத்தை கவி உபயோகித்தார். அதனால் நாம் ஒரு நல்ல கவியை இழந்தோம். வைணவமோ ஆரியமோ கம்பன் உண்டாக்கினது அல்ல. கம்பராமாயண கருத்திலே உள்ள குறைகளை மக்களுக்கு மெல்ல மெல்ல எடுத்து சொல்ல வேண்டும். அறிவு வளரச் செய்ய வேண்டும். வாலியை ராமன் கொன்றது, சம்புகனை வதைத்தது, தனக்கு உரிமையில்லா அரசை அடைய இசைந்தது, இவைகள் குற்றங்கள். மக்களிடம் இதை எடுத்து கூற வேண்டும். எதிரியின் கருத்தை மெல்ல மெல்ல மக்களுக்கு கூறி மக்கள் எதிரியின் கருத்தை ஆபாசமானது என்று கருதி எள்ளி நகையாடும் விதமாக நிதானமான வேலையே மிக்க பயனளிக்கும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஆரியர்களை எங்கெங்கு எதிர்க்க வேண்டுமோ அங்கெல்லாம் செய்து வந்திருக்கிறேன். கம்பராமாயணத்தை கொண்டாடுபவர்கள் தமிழர்கள். இன்னும் ஆரியர்கள் வால்மீகி ராமாயணத்தை தான் விசேஷமானது என்று கருதுகிறார்கள். ஆகவே கம்பராமாயணத்தை கொளுத்துவது தமிழர்களுக்கே கோபமூட்டி தமிழர்களுக்குள் பிளவை உண்டாக்கும். வெறிநாய் மேலே விழுந்து கடித்தால் நாயை திருப்பி கடிக்க முடியுமா? சமய வெறி பிடித்த மக்கள் கம்பராமாயணத்தை கொளுத்த சுயமரியாதைக்காரர்கள் துணிந்தால், எதிர்த்து நூலை எரிப்பவர்களையே எரிக்க ஆரம்பித்தால் என்ன செய்வதென்றே நான் அஞ்சுகிறேன். எந்த சமயமும் வெறிதான். ஆகவே இந்த எதிர்ப்பை கிளப்பும் காரியத்தை செய்ய வேண்டாம் என்று கூறுகிறேன். ராமாயணம் ஆரிய மதம் போதிக்கிறது என்று சொன்னார். தமிழனுடைய நிலை பிரமத கருத்தை படித்ததும் கெட்டேவிடும், அழிந்தே போகும் என்று ஏன் அஞ்ச வேண்டும்? கிறிஸ்து மத நூலை படிக்கவில்லையா? ஷேக்ஸ்பியரின் நூல்களிலே கிறிஸ்துவ மத தத்துவங்கள் நிரம்ப இல்லையா? ராமாயணத்தில் தானே ஆபாசம் இருக்கிறது. ராமாயணத்தை கொழித்து விட்டால் போதுமா? பாரதத்திலே ஆபாசம் இல்லையா? ஒரு பழமொழி உண்டு, பாரதத்தை வீட்டிலே படிக்கக்கூடாது, எங்காவது மடத்திலே படிக்க வேண்டும் என்பார்கள். வீட்டிலே பெண்கள் கேட்டு சகிக்க முடியாத ஆபாசம் அதிலே இருக்கிறது. 5 பேர்களுக்கு பத்தினியாம் திரௌபதி. அந்த கோயிலுக்கு மானம் இல்லாமல் தமிழ் மக்கள் தங்கள் பெண்களை அனுப்புகிறார்களே. கிருஷ்ணன் பல பெண்களுடன் ஆடினது போதாமல் தன் சொந்த அத்தையையே பெண்டாக்கி கொண்டான். அத்தகைய பாரதத்தை கொளுத்த வேண்டாமா? ராமாயணத்தை மட்டும் கொளுத்தினால் போதுமா? ராமாயணத்திலே ஆரியனின் கதை இருக்கிறது என்கிறார்கள். பகவத்கீதையிலே சகல ஜீவராசிகளுக்கும் நான் கடவுள், எனக்கு பிராமணர் கடவுள் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறாரே, அதை கொளுத்த வேண்டாமா? 4000 பிரபந்தத்தை கொளுத்த வேண்டாமா? வைணவ நூல்களிலே காணப்படும் ஆபாசங்களை விட சைவ பண்டிதர்களின் புராணங்களிலே அதிக ஆபாசம் உண்டு என்பேன். இயற்பகை, சிறு தொண்டர் போன்ற கதைகளெல்லாம் சிவநெறி என்று நான் கொள்ளவில்லை. என் சிவநெறி வேறு. ஆனால் அதற்கும் பெரிய புராணத்தை கொளுத்துவதை விட அது பற்றி ஈழத்தடிகள் வெளியிட்டது போன்ற ஆராய்ச்சிகள் இன்னும் வெளியிட வேண்டும். மக்களிடம் அன்புடன் ஆபாசங்களை பற்றி எடுத்து கூறி அறிவுச் சுடரை கொளுத்த வேண்டும். ஆத்திரமூட்டக்கூடாது. நான் ஆங்கில இலக்கியங்கள் பல படித்திருக்கிறேன். நண்பர் அண்ணாதுரை அதைவிட அதிகம் படித்திருக்கலாம். நான் படித்த வரையில் எந்த இலக்கியங்களிலே வருகிற கதாநாயகனும் ராமனை விட குணம் அதிகமாகவும் குறை குறைவாகவும் இருப்பதாக நான் கண்டதில்லை. ராமன் இயல்பில் குறை சில பல இருப்பினும் குணம் அதிகமாக இருக்கிறது.
கம்பர் எழுதிய ராமசித்திரத்தில் தவறை விட சிறப்பே அதிகம் இருக்கிறது. நான் கம்பராமாயணத்தையும் சங்க நூல்களையும் எந்த தமிழ் பண்டிதனுக்கும் குறையாத அளவு ஆராய்ந்து படித்திருக்கிறேன். முன்னால் இந்த இலக்கிய நூற்களிலிருந்து வெளிவந்த மலராக கம்பராமாயணம் இருக்கிறது. கம்பன் போல் நான் கவி எழுதலாமே என்று நண்பர் கூறினார். ஏன் எழுதவில்லை? முடியாது. இந்த அகில உலகிலும் கம்பனைப் போல் ஒரு சிறந்த கவியை நான் கண்டதில்லை. கம்பன் வேண்டுமா, தமிழ்நாடு வேண்டுமா என்று என்னை கேட்டால் கம்பன் வேண்டும், தமிழ்நாடு வேண்டேன் என்று கூறுவேன். கம்பராமாயணத்தை நான் படித்ததில்லை. படித்தவர்கள் அதிலே தமிழருக்கு இழிவு இருக்கிறது என்றார்கள் என்று பெரியார் என்னிடம் சொன்னார். நான் சொல்கிறேன், நம்புங்கள், கம்பராமாயணத்தில் அவ்விதம் இல்லை என்று. நான் பெரியாருக்கு சொன்னேன். பெரியாரின் செயல் பெரிது, அதனால் தமிழருக்கு ஏற்பட்ட பலன் அதிகம். ஆனால் தமிழர்களுக்கு ஆத்திரமுண்டாகும் செயல் வேண்டாம் என்பது என் கருத்து. ராமன் பிராமணனுக்கு தானம் கொடுத்தாரே என்று அண்ணாதுரை கூறுகிறார். என்ன செய்வது? என் வீட்டிலே இன்னமும் என் பெண்டுகள் நான் சம்பாதிக்கும் பணத்தை பிராமணனுக்கு கொட்டி தொலைக்கிறார்கள். தடுக்க முடியவில்லையே. அண்ணாதுரைக்கு அது மாதிரியான சங்கடம் இல்லை போலும். எதற்கும் ஆரியரை குறை சொல்லி பயன் என்ன? நமது தமிழ் மக்கள் ஏமாந்தால் அதற்கு ஆரியனை மாத்திரம் குறை கூறி என்ன பலன்? தமிழனுக்கல்லவா உணர்ச்சி வர வேண்டும். 40 ஆண்டுகள் தமிழருக்காக உழைத்து இனி என்றாவது தமிழனுக்கு விமோசனம் உண்டா என்று திகைக்கவும், என் உழைப்பு தோல்வியுற்றதோ என்று கருதவுமான நிலையில் நான் இன்று இருக்கிறேன். தாய்மார்கள் கோபித்துக் கொள்வார்கள். இருந்தாலும் சொல்லிவிடுகிறேன். ஒரு நண்பர், தமிழனுக்கு ஏது விமோசனம்? ஒரு நாள் இரவு தமிழ் ஆடவரெல்லாம் இறந்து போய் தமிழ் பெண்களை ஆங்கிலர் மணந்தால் அவர்களுக்கு பிறக்கும் சந்ததி வேண்டுமானால் விமோசனம் பெறும் என்று கூறினார். நான், தமிழன் ஆரியத்துக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கே மனிதன் அடிமையாக இருக்கக்கூடாது என்ற கொள்கையுடையவன். ராமன் ஆரியன் என்பதற்காக அந்த கதை கூடாது என்று சொல்வதா? ஆரியரில் ஒரு நல்லவன் கூடவா இருக்க மாட்டான்? ஒரு நல்லவன் இருந்தால் அவன் கதையை படிப்பதில் தவறு என்ன? விஷ்ணு என்ற கடவுளே கூட ஆரியருடையதல்ல. தமிழருக்கு இருந்த கடவுளை ஆரியர் தமதாக எடுத்து திரித்து கொண்டனர் என்று கூறுவர். உதாரணமாக சங்க நூற்களிலே கண்ணன் என்னும் தமிழ் தெய்வத்தை பற்றிய குறிப்பிருக்கிறது. அவன் பலதாரம் கொண்டவன் அல்லன். நப்பிணை என்ற ஒரே காதலி, தெய்வீக காதல். அந்த தமிழ் கண்ணனை ஆரியர் கிருஷ்ணனாக்கி ஆபாசமாக்கினர். ராமனை கூட திராவிடர் என்று கூறுவர். அதனை நான் வலியுறுத்தவில்லை. வால்மீகி குறித்த ஆபாசங்களையெல்லாம் கம்பர் திறமையாக சரி செய்து தமிழர் மதிக்கும்படி செய்தார். ராமன் வில்முறித்து சீதையை மணந்தான் என்றார் வால்மீகர். கம்பன் தமிழர் அதனை மதியார் என்பதறிந்து இருவரையும் சந்திக்க வைத்து காதல் கொண்டனர் என்று அழகாக பாடுகிறார். அகலிகை தன்னை தேடி தேவேந்திரனே வந்தானே என்று கலவியின் போது பெருமையடைந்தாள் என்று எழுதினார். கம்பனோ தமிழர் அதை மதியார் என்பதறிந்து இந்திரனின் சூது தெரியாத அகலிகை தவறினாள் என்று எழுதினார். ராவணன் தமிழன் என்று கூறுவது எப்படி பொருந்தும்? கம்பராமாயணத்திலே எங்கே அவ்விதம் சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் நான் சொல்கிறேன், ராவணன் தமிழன் என்று நண்பர் கூறுகிறார். ஆங்கிலங்கற்ற சிலருடைய மொழிகளை கேட்டு அறிவு கெட்டு பேசுகின்றனர். ஹிராஸ் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று கூறுகின்றனர். தமிழ்நாட்டின் எல்லையை குறித்து சங்கச்செய்யுள் இருக்கிறது. குமரி ஆறு என்பது தெற்கு எல்லை. அதை கடந்து பல 100 காதம் சென்று பிறகு கடல் கடந்து அங்கே ஓர் தீவிலே ராவணன் இருந்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மடகாஸ்கர் தீவுக்கு பக்கத்திலோ வேறு எங்கோ இருந்திருக்கும். அது தமிழ்நாடல்ல. ராவணன் ஓர் பிராமணன், தென்னிலங்கை வேந்தன் என்ற ஓர் ஆதாரத்தை கொண்டே ராவணனை தமிழன் என்று கூறுவதா? ஒரு பிராமணன் எப்படி இலங்கை சென்றான் கடல் தாண்டி என்று கேட்பார். ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்திலே ஒரு தீவில் ஒரு வெள்ளைக்காரன் நெடுநாட்களுக்கு முன்பே குடியேறி சுதேசர்களை மணந்து ராசாவாகிவிட்டான். வெள்ளைக்காரன் எப்படி அங்கே போய் ராசாவானான் என்று கேட்பதா? தமிழன் தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்ளவும் வெட்கப்பட்டு திராவிடன் திராவிடன் என்று தோள் கொலுக்குவதா? திராவிடன் என்ற பெயர் சங்க நூலிலே ஏது? சுயமரியாதை சுயமரியாதை என்று ஆரிய மொழி பேசினார்கள். நான் சொல்லி இப்போதுதான் தன்மானம் என்று தமிழாக பேசுகிறார்கள்.
நீங்கள் அண்ணாதுரை பேசும்போது அவர் பேச்சை அங்கீகரித்தும் அகமகிழ்ந்தும் அடிக்கடி கைதட்டினீர்கள். எனக்கு அதுபோல் கைதட்டாவிட்டாலும் மனதையாவது திறந்து வைத்து கேளுங்கள். நோய் தீர மருந்து தர முடியாமல் விஷங்கொடுத்து ஆளையே கொல்லுவது போல ஆரியத்தை போக்க முடியாமல் தமிழரையே இழிவுபடுத்தி தமிழ்கலையை அழிக்க வேண்டாம். மக்களுக்கு அறிவூட்டுங்கள். ஆரிய ஆபாசத்தை எடுத்து கூறுங்கள். அதுதான் தக்க வழி. பேராசிரியர் பாரதியார் தமது மறுப்புரையாற்றிவிட்டு ரயிலுக்கு நேரமாகிவிட்டதென்று கூறி உடனே போய்விட்டார். அண்ணாதுரை அவர்களின் பதில்: தோழர்களே, நான் ஆரம்பத்தின் போது சொன்னபடியே எனக்கும் பாரதியாருக்கும் போர் நோக்கத்தை பற்றி கருத்தொற்றுமை எழுந்ததையும் போர் முறை பற்றி மட்டுமே அவர் வேறு விதமான கருத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த கருத்து வேற்றுமை தவிர மற்றபடி ஆரிய ஆதிக்கம் கூடாது என்பதிலோ ஆரியம் தமிழருக்கு ஆகாது என்பதிலோ பாரதியார் வேறுபாடான கருத்தை தெரிவிக்கவில்லை. இராமாயணத்திலே ஆபாசங்களும் சில ஒழுக்க குறைவுகளும் இல்லை என்று அவர் கூறவில்லை. அவைகளை மக்களுக்கு எடுத்து கூறி மக்களின் அறிவை பெருக்குங்கள். ஏடுகளை கொளுத்த வேண்டாம். சமய வெறி பிடித்த மக்கள் சுயமரியாதைக்காரர்களையே சுட்டரிப்பார்கள் என்றுரைத்தார்கள். தமிழர் தம்மை உணர்ந்து எழுச்சி பெற்றால் அந்த எதிர்ப்பை அடக்கவே ஆரியரால் முடியாது. அவர்கள் நம்மை தீயிலிட துணிவர் என்று அஞ்சும் தலைவர் பாரதியார் பசுமலையில் ஓய்வாக இருக்கட்டும். நாங்கள் அந்த ஏடுகளை தீயிலிட்டு காட்டி அவரிடம் சென்று ஆரிய ஏடுகளை பொசுக்கினோம். இதோ வந்தோம். நாங்கள் மூட்டிய தீ ஆரியத்தையும் அது தங்கியிருக்கும் இடத்தையும் சூழ்ந்து கொள்ளுமா என்றே இப்போது ஆரியர் அஞ்சுகின்றனர் என்று பாரதியாரிடம் கூற நான் வருவேன் என்று உறுதி கூறுகிறேன். புகழ், சாந்தி, அமைதி புலவர்களுக்கே கிடைக்கட்டும். எதிர்ப்பு, கஷ்ட நஷ்டம் சுயமரியாதைக்காரர்களாகிய எங்கட்கே இருக்கட்டும். நாங்கள் எத்தகைய தொல்லையையும் சகித்து கொண்டு ஆரியத்துடன் போராடுகிறோம். பாரதியார் போன்றவர்களுக்கு எமது தீவிரமான போர் முறை பிடிக்கவில்லையானால் ஒதுங்கி நிற்கட்டும். ஆனால் ஓய்வான நேரங்களிலாவது ஏடுகளிலே காணப்படும் ஆபாசங்களையும் ஆரிய கருத்துரைகளையும் மக்களுக்கு எடுத்து கூறட்டும். பாரதியார் அவர்கள் தமது சொற்பொழிவிலே பெரும்பகுதி நாம் கூறுவதை ஆதரிக்கவே செலவிட்டார்கள். கடைசியிலே கோபத்தோடு சில கூறினார். நம் மீது கோபித்து கொள்ளவும் கண்டிக்கவும் அவருக்கு உரிமை உண்டு. வாலிபர்களின் கோபம் எனக்கும் கோபத்தை கிளப்புவது வாடிக்கை. வயோதிகரின் கோபமா எனக்கு பரிதாபத்தையே கிளப்புவது வழக்கம். பாரதியார் கம்பனை இழக்க மாட்டேன். உலகிலேயே கம்பன் பெரிய கவி. நூலை எரிப்பதன் மூலம் மக்களின் ஆத்திரத்தையும் எதிர்ப்பையும் கிளப்பி அவதிப்பட வேண்டாம். மெல்ல மெல்ல மக்களுக்கு விஷய விளக்கம் ஏற்படச் செய்யுங்கள் என்று நமக்கு புத்தி கூறிய பாரதியார் கம்பனிடம் கொண்ட பற்றுக்காக சங்க நூற்களை கூட தள்ளிவிடவும் துணிந்தார். இது அவருடைய பற்றினை காட்டுகிறது. இது அவருடைய முன்னாள் கருத்தாக இருந்ததில்லை என்பதை இனி விளக்குகிறேன். அதே சொற்பொழிவிலே நான் 40 ஆண்டுகளாக தமிழருக்கு அறிவு புகட்டும் வேலையிலே ஈடுபட்டேன். ஆரியத்தை எதிர்த்தேன். ஆனால் இன்றோ என் முயற்சி வீணாயிற்று, உழைப்பு வீணாயிற்று, தோல்வியுற்றேன் என்று திகைக்கும் நிலை பெற்றேன் என்று கூறுகிறார். 40 ஆண்டுகள் மெல்ல மெல்ல மக்களிடம் விஷயத்தை விளக்கும் முறையை கையாண்டு பாரதியார் தோற்றதாக தாமே கூறிவிட்டு அதே முறையையே நாமும் கையாள வேண்டும் என்று புத்திமதி கூறினால் அதனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய உழைப்பு வீணானதற்கு காரணமே அந்த மெல்ல மெல்ல எடுத்து சொல்லி மக்களை ஆரியத்தை எள்ளி நகையாடும் விதமாக பேசி பேசி வந்த அந்த வேலை முறை மூலத்தை பிடித்து ஆட்டாது போனதுதான் என்பேன். எனவே இனி நாம் ஆரியத்தை ஒழிக்க வேண்டுமானால் எதிர்ப்புக்கு அஞ்சாமல் தீவிரமாக உழைக்கத்தான் வேண்டும். நாம் என்று கூறுவது பெரியதோர் தீவிரமும் அல்ல. 20 ஆண்டுகளுக்கு முன்பே மலையாள நாட்டிலே பண்டித மதன் மோகன மாளவியா முன்னிலையில் ஒரு மாநாட்டிலே ராமனுக்கு ஜே என்று சிலர் கூவிய போது
தீவிரவாதிகள் ராவணனுக்கு ஜே என்று கூவினார்கள். மாளவியா மருண்டே போனார். ராவணனை பிராமணன் என்று பாரதியார் கூறினார்கள். அதற்கான ஆதாரம் கூறாமல் இலங்கை தீவு என்பது தமிழ்நாட்டு எல்லை என்று குறிப்பிட்டுள்ள இடத்தை சார்ந்ததல்ல, அது தமிழகத்திற்கு பலகாத தூரத்திற்கு அப்பால் இருந்த ஓர் தீவு என்றார்கள். இராமாயண காலம் என்று சரித இலக்கிய ஆசிரியர்கள் குறித்துள்ள காலத்தில் ஆரியர் வட இந்தியாவிலே சில சிறிய அரசுகளை அமைத்து கொண்டிருந்தார்கள் என்று தெரிகிறதே தவிர, தமிழகத்திலோ அதை அடுத்தோ தீவுகளிலோ ஆரியர்கள் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. பூமி தத்துவத்தை ஆராய்ந்தோர் பன்னெடுங்காலத்துக்கு முன்பே லெமூரியா கண்டமென்ற பூபாகம் இருந்ததெனவும், கடல்கோள் ஏற்பட்டே அது சுருங்கி தமிழக எல்லை கெட்டதென்றும் கூறுகின்றனர். எனவே இலங்கை என்று குறிக்கப்பட்ட இடம் ஆரிய நாடாக இருக்க நியாயமில்லை. அகச்சான்றோ புறச்சான்றோ இன்றி இதுவரை வெளிவந்துள்ள ஆராய்ச்சியாளர்கள் அனைவரையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ராவணன் ஓர் பிராமணன் என்று கூறுவது அர்த்தமற்ற கூற்று. அதுபோலவே ஆரிய பாத்திரங்களை தமிழர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாகவும் வணங்க வேண்டிய விதமாகவும் கம்பர் தீட்டியதுதான் தமிழருக்கு கேடாக முடிந்தது என்று நாம் கூறுகிறோம். அதுதானே கம்பனின் திறமை என்று பதில் கூறுவதிலே ஏதாவது பொருளுண்டா என்று கேட்கிறேன். கம்பர் அதுபோல் ஆரியத்தை உயர்த்திவிட்டதால் தான் தமிழர் தங்கள் கலையை, கலப்பற்ற தமிழ் கலையை மறந்தனர். தமிழ் வீரரை போற்றுவதில்லை, தமிழ் பத்தினிகளை போற்றுவதில்லை. பிராமணர்களுக்கு ராமன் தானங்கொடுத்தான் என்று எழுதப்பட்ட நூலை தமிழர் படிக்கலாமா என்று நான் கேட்டால், பாரதியார் தன் வீட்டு பெண்கள் ஆரிய பிராமணருக்கு தானம் தருவதாகவும் அதனை தம்மால் தடுக்க முடியவில்லை என்றும் கூறுகிறார். இது என்ன பதில்? கம்பராமாயணத்தை இவர் படித்து கொண்டே இருப்பதைக் கண்டு அவர் வீட்டினர் அதில் உள்ளபடி நடக்க வேண்டும் என்று எண்ணி பிராமணருக்கு தானம் தருகின்றனர் போலும். பாரதியார் கம்பராமாயணத்தை கண்டித்தால் அவர்களும் தமது போக்கை மாற்றிக்கொள்வார்கள். ஆரியரின் செயல்களையும் அவர்களை பற்றி உயர்த்தப்பட்டிருக்கும் விதத்தையும் கேட்பார் சிரிக்கும்படி எடுத்துரைக்க வேண்டும். அதுதான் முறை என்று பாரதியார் கூறுகிறார். அதுபோல் பேசிக்கொண்டிருந்தால் ஆரியரும் கூட இருந்து சிரித்து கொண்டு இருப்பார்களே தவிர காரியம் நடக்காது. ஆரியத்துடன் போராடி அறுத்து பாரதியார் விரக்தி வேதாந்தம் பேசுகிறார் என்று கருதுகிறேன். பிரமத நூற்களை படிப்பதால் தமிழன் கெடுவானோ என்று கேட்கிறார். கம்பராமாயணத்தை தமிழன் பிரமத நூல் என்று படிக்கவில்லை, தனக்காக உண்டாக்கப்பட்ட மத நூல் என்று பக்தியோடு பாராயணம் செய்தல்லவா ஆரியத்தை தழுவிக்கொள்கிறான். தமிழனுக்கு தனிக்கலை இருக்க, கனிநெறி இருக்க, ஏன் ஆரியக்கலையையும் மதத்தையும் தன் தலைமேல் சுமந்து திரிய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு ஒரு சமாதானமும் கூற காணோம். இதை மட்டும் எரித்தால் போதுமா, இன்னும் பல உள என்று கூறுவதும், எரித்தால் உம்மை எரிப்பரே என்று கூறுவதும் என்ன பதில்? ஓமைகள் கூறி வாதிடுவது ஆபத்து. பாரதியார் ஒரு ஓமை கூறினார். நோயாளிக்கு மருந்து கொடுத்து நோய் தீர்க்காமல் விஷமூட்டி கொள்வதற்கு சமம் இராமாயணத்தை எரிப்பது என்று. எனக்கும் ஒரு ஓமை கூற முடியும். உடம்பிலே கொப்பளிக்கும் கட்டியை கரைய வைக்க உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டு தீராததால் ஆபரேஷன் செய்வது ஒரு முறை. அதுபோல ஆரிய நோய் கொண்ட தமிழ் மக்களுக்கு உள்ளுக்கு மருந்து தருவது போல் பாரதியார் போன்றவர்களின் அறிவுரை பிரச்சாரம் செய்து பார்த்து நோய் தீராததால் ஆபரேஷன் செய்வது போல ஆரிய ஏடுகளை தீயிலிடும் தீவிர முறையை சுயமரியாதைக்காரர்கள் கையாள்கின்றனர். இன்று கம்பராமாயணத்தை விட சிறந்த கலை இல்லை என்று வாதிட்ட பேராசிரியர் பாரதியார் 1938 மார்ச் மாத முதல் வாரத்தில் வடார்காடு வட்டார தமிழர் மாநாடு திருவத்திபுரத்திலே நடைபெற்ற போது தலைமை வகித்து ஆற்றிய சொற்பொழிவிலே சொல்கிறார். தமிழர்கள் தங்கள் கலப்பில்லாத கலை நலத்தையும் குற்றமில்லாத மொழி நலத்தையும் நிகரில்லாத இலக்கிய நலத்தையும் பெற்றிருந்தனர்.
என்று பேசினார். இதைத்தான் நான் இன்று சொன்னேன். தமிழருக்கு கலப்பில்லாத தமிழ்கலை எப்போது இருந்தது கேளுங்கள் பாரதியார் என்று கூறினதை. அசோகர் தமது கருத்துக்களை சில சாசனங்களில் வெளியிடுவதற்கு முன்னமேயே இயேசு கிறிஸ்து மக்களுக்கு உண்மைகளை எடுத்து காட்டுவதற்கு முன்னமேயே என்றார் பாரதியார். எனவே கம்பன் காலத்துக்கு முன்பே தமிழருக்கு தனிக்கலை இருந்தது. எது அக்கலை என்பதையும் அவர் விளக்கினார். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தொல்காப்பியம் எனும் பேரிலக்கண பெருநூல் தமிழ் மொழியின் தொன்மை சிறப்பை விளக்கும் ஒரு பெருநூலாகும் என்று அன்று கூறினார். இன்று தமிழ்நாட்டையும் இழப்பேன், கம்பனை இழக்க மாட்டேன் என்று கூறுகிறார். அவர் அன்று மேலும் கூறினார், சரித்திர காலத்துக்கு முன்பே தோன்றிய இலக்கியங்கள் வரம்பின்றி பறந்து பல்வேறு கலைத்துறைகளை தன்னகத்தே கொண்டு பல்வேறு மக்களை சமமாக கருதி நிலவியிருந்தன என்று கூறிவிட்டு தமிழர் கலைகளின் பட்டி தருகிறார். அவற்றுள் கம்பராமாயணம் இல்லை என்பதை கவனிக்க வேண்டுகிறேன். பாரதியார் அன்று தந்த பட்டி இது. வள்ளுவர் வழங்கிய வான்புகழ் குறளும் அகத்துறை நிரம்பிய கலியும் குறுந்தொகையும் குறுநூறும் பொருட்துறை காட்டிய புறநானூறும் இளங்கோ அருளிய வழங்கெழுமிய சிலப்பதிகாரமும் பண்டை தமிழ் மக்கள் புதுப்பொருள் கண்டு ஆராய்ந்து உணர்த்தும் மதுகையுடையர் என்பதை விளக்குகின்றன. இவ்வளவு தனிக்கலைகள் கொண்ட தமிழர் ஏன் பிறகு கலப்பு கலையை மேற்கொண்டனர்? அதற்கு பாரதியார் கூறினார் என்று வடமொழியின் புளிச்சுவையில் நாட்டங்கொண்டனர். சரி, அதனால் என்ன கெடுதி நேரிட்டது? பாரதியார் கூறினார், வடமொழியின் புளிச்சுவையில் நாட்டங்கொண்டு அதனையே பெரிதும் உண்டு அறிவு வேட்கையை தணிக்கத் தொடங்கினர். அஃது அவர்தம் அறிவினை மயக்கி அறிவாராகிய அவர்தம் ஆக்கை நலத்தை ஈடழித்து பலவீனர்களாக்கிவிட்டது. அதனால் புதுநெறியில் கருத்தை செலுத்தி புதுமையும் முற்போக்கும் நிரம்பிய கலை செல்வங்களை ஆக்கிக் கொள்ளும் அமைதி குன்றினர். சுவை பயவாத கவிதைகளையும் இயற்கைக்கு மாறான சுவை கொண்ட வெற்று நூல்களையும் பொய் நூல்களையும் புனைந்து அறிவு கெடுவராயினர். இங்கனமன்று பாரதியார் ஆரிய கற்பனை கலைகளை தமிழர் தமது தனிக்கலையுடன் கலந்து கெட்டனர் என்பதை எடுத்து கூறி வளர்த்த உணர்ச்சிதான் இன்று அத்தகைய ஆரிய கலையை அகற்ற வேண்டும், தீயிலிட வேண்டும் என்று எங்களை கிளர்ச்சி செய்ய வைக்கிறது. ஆனால் இன்று அவர் அதனை எதிர்க்கிறார். பாரதியார் அன்று கிபி 5ஆம் நூற்றாண்டாகிய புராண காலத்துக்கு முன்பு தனித்தமிழில் இனிமை நலத்தை சுவைத்தறிந்த தமிழ் மக்கள் இரு சாதி பொருள்களை தழுவிக்கொண்டு பல சாதியர்களுக்கு பிறந்த கூட்டத்தோடு செல்வாரைப் போல கலப்பு நூற்பொருள்களை கைப்பற்றி செந்தமிழின் சிறப்புக்கு கேடு செய்கின்றனர் என்று கூறினார். ஆபாச பொய்க்கதைகளும் பொய்யொழுக்கங்களும் தமிழ் நெறிக்கு பொருந்தாத இலக்கிய இலக்கணங்களும் எழுந்து தமிழர்களின் இயற்கை அறிவை கெடுத்து தமிழன் என்பதையும் மறந்து கெடுமாறு செய்துவிட்டன என்று பாரதியார் அன்று கூறினார். அதனை மேலும் விளக்க அன்று பாரதியார், ரோமர் என்னும் மேனாட்டினர் தங்கள் மொழி சிறப்பையும் கைவிடாது தம் சமூகத்திற்கலக்கப் போந்த கிரேக்கருடைய மொழியிலும் கலையிலும் நல்லவையாய் உள்ளவற்றை மேற்கொண்டு சிறப்படைந்தனர். சங்க காலத்துக்கு பின் இருந்த தமிழர் வடமொழியின் மொழிநலத்தையும் கலைநலத்தையும் ஆராய்ந்து தமது பகுத்தறிவு கொண்டு புடைத்து நல்லனவற்றை தேர்ந்து கொள்ள முடியவில்லை. ஒரு முறைதுறையின்றி அவ்வடவர் மொழி கலை நாகரீகம் முதலியவற்றில் நுழைந்து அவற்றின் வெறிகொண்டு இக்கால இக்கீழ்நிலைக்கு காரணமாகிய செயல்களை செய்தொழித்தனர் என்று கூறினார். இக்கால இக்கீழ்நிலையை போக்க அக்காலத்தில் ஏற்பட்ட ஆரிய கலப்பை நீக்குவதே சரி. அதற்கான மனப்பான்மை மக்களிடம் உண்டாகவே ஆரிய ஏடுகளை தீயிலிட வேண்டும் என்று கூறுகிறோம். அந்த முறை மட்டுமே தமக்கு பிடிக்கவில்லை என்று பாரதியார் கூறிவிட்டு வேறு முறையாகிய மெல்ல மெல்ல விஷய விளக்கமாற்றுவதை செய்ய வேண்டும் என்று கூறினார். ஆனால் அவரே அதே முறையை 40 ஆண்டுகளாக தான் செய்து பார்த்து
தோல்வி மனப்பான்மையையே பெற்றதாக கூறிவிட்டதால் அவர் கூறிய முறை சரியாகாது என்பது ஏற்படுகிறது. எனவே விவாதத்துக்கு முன்பிருந்ததை விட அதிக உறுதி பெற்று சுயமரியாதைக்காரர்கள் ஆரிய ஏடுகளை தீயிலிடும் திட்டத்தை நிறைவேற்றுவர் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த நல்ல உரையாடலை அமைத்து தந்த தோழர்களுக்கு என் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் முடிவுரை. நண்பர்களே, இருவர்களின் அழகிய சொற்பொழிவுகளையும் கேட்டீர்கள். சென்னையில் இதுபோல் நடந்த கூட்டத்தில் அங்கு தலைமை வகித்தவர் முடிவுரையாக எதுவும் கூறாது இருந்துவிட்டார். நான் அவ்விதமின்றி முடிவுரையாக என் கருத்தை கூறப்போகிறேன். இருவரும் ஆரிய ஆதிக்கம் கூடாதென்றும் இராமாயணாதிகளிலே உள்ள கற்பனைகள் கூடாதென்றும் தான் கூறினார்கள். ஒருவர் கொளுத்த வேண்டும் என்று கூறினார், மற்றவர் மெல்ல மெல்ல மக்களுக்கு விஷயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆகவே இருவருக்கும் அடிப்படையான அபிப்பிராய பேதம் இல்லை. அபிப்பிராய பேதம் இருந்தால் தானே நான் ஏதாவது தீர்த்து வைக்க வேண்டிய அவசியம் உண்டாகும். நூலை கொளுத்துவதால் ஆரியம் அழிந்து விடுமா என்றால் அழிந்து விடாதுதான். ஆனால் அவைகளை கொளுத்துவதால் பயனில்லாமல் போகவில்லை. மக்களிடம் புது உணர்ச்சியும் புது கருத்தும் பரவவே கொளுத்தி காட்டுவதாக கூறுகிறார்கள். ஆரிய கற்பனைகளை கண்டிக்கவே அதை ஒரு முறையாக கொண்டனர். அதற்கு கொளுத்துவது பயன் தரத்தான் செய்யும். அந்நிய ஆடைகளை கொளுத்தினது எப்படி அந்நிய நாட்டு பொருள்களை உபயோகிப்பதை கண்டிக்க ஓர் முறையாக இருந்ததோ, அதுபோல அந்நிய கலையை கண்டிக்க அந்த ஏடுகளை கொளுத்துவது ஒரு வழி. ஆனால் ஏடுகளை உடனே கொளுத்தி விடாமல் இதோ கொளுத்துகிறோம், கொளுத்தப் போகிறோம் என்று கூறிக்கொண்டே இன்னும் சில நாட்கள் இதுபோன்ற விஷய விளக்க மாற்றும் காரியத்தை செய்ய வேண்டும் என்பது என் அபிப்பிராயம். நான் ஆரிய ஏடுகளை கொளுத்த வேண்டும் என்று கூறி அவைகளை கண்டித்து பேசுகிறேன் என்று அண்ணாதுரையும், நான் அவைகளை கொளுத்தக்கூடாது என்று கூறிக்கொண்டே அவைகளில் உள்ள ஆபாசங்களை எடுத்து கூறுகிறேன் என்று பாரதியாரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு வந்தே இவ்விதம் பேசினார்களோ என்று தோன்றுகிறது. ஏனெனில் அண்ணாதுரை கூறியவற்றிலே முக்கியமான எதையும் பாரதியார் மறுத்து பேசவே இல்லை. சென்னையிலே தோழர் சேதுப்பிள்ளை ராவணனை ஆரியன் என்று கூறினார். அதுவே பாரதியாரின் கருத்தும். ராவணன் சாமமே பாடினான், ஆகையால் அவன் ஆரியனாகத்தான் இருக்க முடியும் என்று வாதிட்டனர். ராவணன் சாமவேதம் பாடினான், ஆகையால் அவனோ தமிழன் என்று நான் கூறுகிறேன். எப்படி என்று கேட்பீர்கள். இராமாயண காலத்திலே ஆரிய வேதங்கள் ருக்கு, சாமம், யசூர், அதர்வணம் என்ற 4 பெயர்களுடன் நூலாக இருந்ததில்லை. ஒரே வேதமே இருந்தது. வியாசர் காலத்திலே தான் 3 வேதங்களாக பிரித்து தொகுக்கப்பட்டது. ராவணன் காலத்திலே ஆரிய வேதமாகிய சாமம் கிடையாது. அவன் பாடியது தமிழ். தமிழர்களுக்கு அக்காலத்திலே 4 மறைகள் உண்டு. அவைகளிலே ஒன்றுக்கு சாமம் என்று பெயர். ஆகவே தமிழ் மறையான சாமத்தை தமிழ் மொழியில் தமிழனாகிய ராவணன் பாடினான். அவன் தமிழன் என்பதற்கு அந்த ஆதாரமே போதும். வாதத்துக்காக ராவணன் ஓர் ஆரியன் என்றே வைத்துக்கொள்வோம். ராமனும் ஆரியன், ராவணனும் ஆரியன். ஆக இரு ஆரியரின் வரலாறு தான தமிழனுக்கு கலையாக வேண்டும். தமிழனுக்கு தமிழரை பற்றிய கலை இருக்கக்கூடாதா? ஆரிய மொழியாகிய இந்தி வந்தால் தமிழ் மொழி கெடும் என்று போராடிய பாரதியார், ஆரிய கலையாகிய இராமாயணம் இருப்பதால் தமிழர் கதை கெடும் என்று கூறி அவரல்லவா இப்போருக்கு தலைமை தாங்கி இருக்க வேண்டும். கம்பராமாயணத்தை பெரியார் படிக்கவில்லை, அதிலே ஓர் ஆபாசமும் இல்லை என்று பாரதி கூறினார். நான் கம்பராமாயணத்தை படித்தவன். நான் சொல்லுகிறேன், அதிலே பல ஆபாசங்கள் உள்ளன. சிவனுக்கு 5 தலைகளாம், பிரம்மனுக்கும் 5 தலைகளாம். ஒரு நாள் பார்வதி சிவனென்று கருதி கொண்டு பிரம்மன் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு கொஞ்சினார்களாம். பிரம்மனுக்கும் 5 தலை இருந்ததால் பார்வதிக்குத்தான் ஆளடையாளம் தெரியவில்லை. பிரம்மனுக்கு தெரியாதா வந்தது பார்வதி என்று? அவர் சும்மாவா இருந்து விட்டார்? அவரும் குலவினார். திடீரென்று அங்கு வந்த சிவன் கோபித்து, பிரமனே, உனக்கு 5 தலைகள் இருப்பதால் தானே இந்த அக்கிரமம் நடந்தது என்று கூறி பிரம்மனுடைய தலையை முந்திரி பழத்தை திருகி எடுப்பது போல திருகி எடுத்து விட்டாராம். இந்த ஆபாசத்தை கம்பர் விடவில்லை.
இருவர் சொற்பொழிவுகளையும் கேட்டு இன்புற்ற நீங்கள் மிக்க பயன் பெற்றீர்கள் என்பதை கூறி முடிக்கிறேன். பின் நன்றி கூறலுடன் கூட்டம் இனிது முடிந்தது.